வெற்றிவேல் முருகனுக்கிற ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரி அண்ணன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவம்சம் குருநாத் அருணை பெருமத்தினுடைய சரம் சம்சம் எம்பெருமான் கடவுள் முடிவு பெற்ற குருநாத் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்தது வருஷப்படி பாடல் 1917 எற்றா வற்றா என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியான திருவடிக்கு. இந்த பாடல் ஒரு அற்புதமான வேண்டுகோளை எடுத்து வருகிறது. உண்மை உறவு ஆர் என்று எம்பெருமானை தவிர உண்மையான உறவு யாரும் இல்லை என்று நிலைநிறுத்துகின்ற பாடல். தத்தா 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 தனதான என்ற சந்தகுறிப்புடைய பாடல். எற்றா வற்றா மட்டாகத்தீயில் காய் செம் கண் பெரிவாள் எயிற்றார் கை பாசத்தை கட்டு ஆடி கோபித்து கொடுபோமுன் உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பார் உட்டோம் விட்டு கழியீர் என்று உற்று ஓதுற்றை பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவு ஆர்தான் பற்றார் மல் தாடைக்கே குத்தா பல் தான் அப்பில் களைவோனே பச்சையேனல் காணத்தே நிற்பாள் பொற்பாதத்தில் பணிவோனே முற்றா வற்றா மெய்ப்போதத்தே உற்றா சித்தத்துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. எற்றா வற்றா மட்டாக தீயில் காய் செம் கண் பெரிவாள் ஈற்றார் கைப்பாசத்தை கட்டு ஆடி கோவித்து கொடுபோமுன் உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பார் ஒட்டோம் விட்டு கழியீர் என்று உற்று ஓதுற்றை பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவு ஆர்தான் அப்படின்னு முதல் பதில். முதல் பதில் நிறைய விஷயங்கள், நிறைய திருப்பூர்ல படித்த விஷயங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எற்றா வற்றா, அதாவது உதைத்து மோதுபவர்களும் தீயும் ஒளியும் மட்டாகும்படி காய்ந்த சிவந்த கண்களை உடையவர்களும் பிறைபோல் வளைந்து வாழ்போல கூறியதாக உள்ள பற்களை உடையவர்களுமான யமதூதர்கள் தங்களுடைய பாச கயிற்றால் கட்டி, அதாவது தீயும் வள்ளி மட்டாகும்படியாக பெருந்தி போல காய்ந்து எரி உமிழும் சிவந்த கண்களையும் பிறைபோல் வளைந்தும் வாழ்போல குறிதாயும் ஒளி உள்ளதாயும் உள்ள பற்களை உடைய யமதூதர்கள் எற்றி அடித்து உதைத்து மோதி தமது கையில் உள்ள பாசக்கயிற்றால் கட்டி ஆட்டி அழைத்து கோபித்து எண்ணி கொண்டு போவதற்கு முன்பு சுற்றத்தாரும் நண்பர்களும் பெற்றோர்களும் சூழ்ந்து நிற்பவர்களும் உம்மை விட்டு பிரிய மாட்டோம், பிரிய விட்டோம், துணியோம் அல்லது எம்மை விட்டு பிரிய விடோம், எங்களை விட்டு போகாதீர் என்று சமீபத்தை இருந்து கொண்டு கூறி கூறி பற்றா நிற்பார், பற்றாக அன்பு காட்டி நிற்பார்கள். ஆனால் அந்த காலத்துக்கு அந்த உயிர் போகும் அந்த சமயத்தில் உறவு ஆர்தான், உறவினரை கூட யார்தான் வந்து துணையாவார்கள்? இறைவனே உன்னை ஒழிய வேறு ஒருவரும் துணையாகார் என்றபடி சொல்றார். 2வது பகுதியில் பற்றார் மல் தாடைக்கே குத்தா பல்தான் அப்பில் கழிவோனே பச்சையேனல் காணத்தே நிற்பாள் பொற்பாதத்தில் பணிவோனே முற்றா வற்றா மெய்போதத்தே உற்றார் சித்தத்துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. பகைவருடைய வலிமை மிக்க பருத்த தாடையில் குத்தி பல்தான் அவருடைய பற்களை அம்பினால் தகர்த்தெறிவோனே பச்சையேனல் காணத்தே பசிய திணைவனத்தை காவல் கொண்டு நிற்கும் வள்ளியின் அழகிய பாதங்களை பணிந்து வணங்குபவனே முற்றாவற்றா முற்றி வற்றாதான மெய்போதத்தை மெய்ஞான நிலையில் உள்ளவர்களின் நெஞ்சகத்தை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் பெருமாளே முத்தனை முத்தழல் நாயகனை பரிசுத்தனை முத்தா முத்தி மேலானதாகிய முத்தி அழிக்கும் பெருமாளே அக்காலத்துக்கு உறவார்தான் அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த பாடலில் முதல்ல தீயில் காய் செக்கட் பெரிவாளே, இது எமனுடைய கண்களும் பற்களும், இது நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். விடம் உமிழு செங்கண் திங்கள் பசுவின் ஒளிர் வெளிர் எயிறு செங்கண் கனல் பொங்கும் தழலே பொழி கோர விலோச்சனம் இரு விழி அனலது கக்கு, இதெல்லாம் பல திருப்புகழ் வரிகள்ல. காலனார் தூதர் பாசம் கொடு என் காலின் ஆர் தந்தும்பர் திருச்செந்தூர் திருப்புகழ். எவ்வளவு கொடுமையா சிவந்த கண்களோடு அவர்கள் வருவார்கள்ங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வரிகள் தான். அடுத்தது அக்காலத்துக்கு உறவார் தான். அக்காலம்னா அந்த முடிவு நாள், அந்த காலத்தில் நம்மை காப்பாற்ற போவது இறைவன் ஒருத்தன் தான். அக்காலத்தில் பிறக்கும் வேந்தன்பார் சம்பந்தர் உற்றா ஆர் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோம்பார் அப்பர். அதே கருத்து தான் குருநாதர் இங்கே சொல்றார். இப்போ இந்த அழகான திருப்பூர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல் பகுதியில் ஒரு மனிதனுடைய இறுதி காலம், அந்த வரிசை முடி பகர்கேடா அந்த கண்ணும் என்னை
அடர்ந்து வருகையினில் அந்த அந்த தந்த பசிதனை பாட்டுடைய கருத்து தான் இங்கே. அதாவது உதைத்து மோதுபவர்கள் தீயும் ஒளியும் மட்டாகும்படி காய்ந்த சிவந்த கண்களை உடையவர்களான யமதூதர்கள், அதுவும் பிறைபோல் வளைந்து வாழ்போல கூறிதா உள்ள பற்களை உடையவருமான இந்த யமதூதர்கள் தங்களுடைய பாசக்கயிற்றால் கட்டி ஆட்டுவித்து அலைத்து கோபித்து என்னை கொண்டு போவதற்கு முன் சுற்றத்தாரும் நண்பர்களும் பெற்றோர்களும் சூழ்நிற்பொழுதும் உன்னை விட்டு பிரிய மாட்டோம், போகாதீர் அப்படின்னு சமீபத்தில் இருந்து கொண்டு கூறி கூறி அன்பு காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உயிர் போகும் சமயத்துக்கு இறைவா உன்னை தவிர வேறு யார்தான் துணையாக நிற்பார்கள், இந்த உணர்வு எனக்கு வரணும், இப்பொழுதே இந்த உணர்வோடு உன் திருப்பாதத்தில் நான் வந்து சேர வேண்டும், உன் திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், அந்த பக்தி அந்த உணர்வை எனக்கு தரணும்னு வேண்டுகிறார். ரெண்டாவது பதிலாக பகைவருடைய வலிமை மிகுந்த தாடையில் குத்தி பற்களை அம்பால் தகர்த்து எறிவோனே, பசுமையான திணைப்புணத்தின் கண் காவல் கொண்டு நிற்கும் வள்ளியின் அழகிய பாதங்கள் பணிந்து வணங்குபவனே, முற்றி வற்றாதான மெய்ஞான நிலையில் உள்ளவர்களின் மனதில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமானே, முத்து போல அருமை வாய்ந்தவனே, 3 வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே, பரிசுத்தமானவனே, பற்றற்றவனே, முக்தி அளிக்கும் பெருமானே, அந்த காலத்தில் நீதான் எனக்கு துணை, உன்னை தவிர எனக்கு யார் துணை, அதனால் எனக்கு அந்த உணர்வு வந்து உன் திருப்பாதத்திலே நான் பணிந்திருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிற அழகான பாடல். இது எல்லாம் வல்ல பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமோ குருநாதன் அருணா பெருமான் திருவிழியே சரணம் சொல்கிறோம். முருகாசனம் எல்லாம் வல்ல பழனியாண்டம் முருகா 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 முருகா.